வார் நடந்தா எங்கேயோ நடக்குது பாவ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருப்போம். பட் ஆனால் இப்போ ஈரானுக்கும் யூஎஸ் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த வார் வந்து நம்ம கிச்சன் வீட்டு அறைக்கு வரைக்கும் வந்திருக்கு. எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் பயங்கர தட்டுப்பாடாக இருக்கு இந்தியா ஃபுல்லா. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க எந்த ஆப்ரேட்டர் வச்சிருந்தாலுமே நீங்க ரீஃபில் புக்கிங் பண்றதுக்கு ஐவிஆர்எஸ் நம்பர்னு யூஸ்வலாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் அடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அவுட் ஆஃப் சர்வீஸாக தான் வருது, அவைலபிளாக இல்லை. அண்ட் தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணியிருந்தாலுமே முன்னாடியே இப்போ வந்து அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாளாக வந்து நிறைய பேருக்கு வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கமர்ஷியல் சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் லைக் இண்டேனாக இருக்கட்டும், பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ்க்கு அண்ட் பைப்டு கேஸ்க்கு தான் கொடுப்போம். கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறதுனால ஹோட்டல் சர்வீசஸும் அஃபெக்ட் ஆயிருக்கு. பெங்களூர் ஹோட்டல் அசோசியேஷனாக இருக்கட்டும், சென்னை ஹோட்டல் அசோசியேஷனாக இருக்கட்டும், அண்ட் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பெங்களூரில் கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நாளையிலேருந்து மூட ஆரம்பிச்சிருவாங்கன்றது தான் தெரிய வருது. அண்ட் மெட்ரோ சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது. அண்ட் இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா பிஜி ஹாஸ்டல்ஸில் தங்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கும் வந்து ஒரு டீ கூட கிடைக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து நின்றுட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆன உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது 4 நாள் முன்னாடியே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ளையர்ஸ்லாம் வந்து 2-3 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் கத்தார், சவுதி அரேபியா, குவைத் தான் இருக்கும். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வரது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ உரிய நேரத்தில் உரிய அமௌண்ட் ஆஃப் சப்ளை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சேராதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இதை முன்னறிவிப்பாக ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக நாட்டு மக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்றதையும் வந்து கேட்குறாங்க. அண்ட் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக வந்து வெளில வந்து எக்ஸ்போஸ் பண்ணி என்ன நடக்குது, எப்படி நாங்கள் சமாளிக்க போகிறோம்னு சொல்லலை. இது வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி. அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம்லேருந்து வந்து இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் இதுக்கு